ஐடி சொந்தங்களே, வெல்கம் டு அவர் சேனல் ட்விஸ்ட் இன் வேர்ல்ட். நேற்று நம்ம கிஃப்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து நம்ம பாட்டி இருந்து இப்போ ஒரு 4-5 months ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இருந்ததுக்கப்புறம் அவங்க திங்ஸ் எல்லாம் சொல்லி நாங்கள் கொஞ்சம் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். அப்போ எங்களுக்கு நிறைய திங்ஸ் கிடைச்சது ஃப்ரெண்ட்ஸ். பழங்கால ஞாபகங்கள்லாம் பாட்டி பேக்ல நிறையா இருந்துச்சு. அப்படி என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. எல்லா திங்ஸும் எடுத்து வெளியே வச்சுக்கிறேன். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பாட்டியோட ஆதார் கார்டு, டாக்குமெண்ட்ஸ் அது இதுன்னு வச்சுருக்காங்க. இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். மெயினான திங்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எங்கள் அவ்வா சேர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னா எங்களாலே நம்ப முடியல. பாருங்க, நான் காமிக்கிறேன். எங்கே போனாலும் பேன் எல்லாம் போகாது. ஆமாம், எங்கே போனாலும் பென் எல்லாம் போக மாட்டாங்க. அவங்க பேக்கில் ஒரு பென் அப்படியே இருக்கு பாருங்க. இதெல்லாம் நிறையா விஷயம் சேர்த்து வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். பாருங்க, ரேஷன் கார்டே வந்து 3 தலைமுறை 2005லேருந்து இப்போ வரைக்கும் இருக்க ரேஷன் கார்டே வச்சுருக்காங்க பாருங்க. அதெல்லாம் 2005 to 2009, 2016 to 21. இது வந்து இப்போ நியூ ஸ்மார்ட் கார்டு. நெக்ஸ்ட் இது பாருங்க, இது வந்து என்னோட மேரேஜ் இன்விடேஷன். என்னோட மேரேஜ் 2019 நடந்துச்சு. 6 இயர்ஸாக எங்கள் பாட்டி இந்த இன்விடேஷனை பத்திரமா வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். அவ்வளோ இதாக பத்திரமா வச்சுருந்தாங்க. என்கிட்ட இன்விடேஷன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் பாட்டி பத்திரமா வச்சுருக்காங்க பாருங்கள். எங்கள் மேரேஜ் வந்து June 13, 2019 தான் நடந்துச்சு. இங்கே தாராபுரம் வாசுகி மஹாலில் நடந்துச்சு. அதை பத்திரமா வச்சுருந்துருக்காங்க. அதுவும் கவரோடவே வச்சுருக்காங்க பாருங்கள். உண்மையாலுமே இப்போ அவ்வளோ கிரேட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் பாருங்கள், இது வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்க நாங்கள் அடித்த இன்விடேஷன். அது 2 வச்சுருந்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்க நாங்கள் இப்படி தான் இன்விடேஷன் அடிச்சிருந்தோம். பழைய திங்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வா சேர்த்தி ரொம்பவே பார்க்குறக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பழைய ஞாபகங்கள்லாம் பார்க்கும்போது அப்படியே நம்ம கல்யாண நாள் தான் ஞாபகம் வருதுன்னே சொல்லலாம். இதுவும் அதே இன்விடேஷன் தான். இது பாருங்க, எங்கள் நாத்தனாரோட கல்யாண இன்விடேஷன். எங்கள் நாத்தனாரோட கல்யாணம் 2012 நடந்திருக்கு. 29/8/2012. அந்த இன்விடேஷனையும் அப்படியே பத்திரமா வச்சுருக்காங்க. உண்மையாலுமே கிரேட். இது பாருங்க, எங்கள் அம்மாவோட சீரு இன்விடேஷன் சொல்லலாம். அப்போல்லாம் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா ஒரு கார்டில் தான் இன்விடேஷன் அடிச்சிருப்பாங்க. அதை நான் படிக்கிற கேளுங்க. அந்த காலத்து இன்விடேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பூ புனித நன்னீராட்டு விழா அழைப்புதல். அன்புடையர் நிகழும் அக்ஷய வருடம் தை மாசம் 6ஆம் நாள் 19/1/87 திங்கட்கிழமை சதுர்த்தி திதி பூரம் நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் 7:30 மணிக்கு மேல் 9:30 மணிக்குள் எங்களது குமாரத்தி முத்துலட்சுமி பூப்பு நன்னீராட்டு விழா. அப்பெல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பூப்பு நன்னீராட்டு விழான்னு சொல்லியிருக்காங்க. நாடார் தெருவில் எனது இல்லத்தில் நடைபெறுவதால் தாங்கள் தங்கள் சுற்றம் சூழ வருகை தந்து செல்வியை வாழ்த்தியருள வேண்டுகிறோம். அந்த கால தங்கள் அன்புள்ள திருப்பதி செட்டியார் திருமதி குப்பாயம்மாள். குப்பாயம்மாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அவ்வாவோட பேர். அவ்வானா எங்கள் அம்மாவோட அம்மா. எங்கள் அம்மாவோட அம்மானா எங்கள் மாமனாருக்கும் அவங்க தான் அம்மா. நான் வந்து எங்கள் அம்மாவோட அண்ணா பையன், என்னோட தாய் மாமா பையனை தான் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கேன். தங்கள் நல் வரவை எதிர்பார்க்கும் பெருமாள் செட்டியார் வியாபாரம் தொப்பாக்கி. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, தாய் மாமா நேம்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ பழசா இருக்குன்னு பாருங்க. நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக நீட்டாக. ஃபோட்டோஸ்லாம் நிறையா இருக்குது. என்னென்ன ஃபோட்டோஸ் பார்க்கலாம். இது பாருங்க, எங்கள் மாமனார் மாமியாரோட மேரேஜ் ஃபோட்டோ தான் இருக்குது. நானே பார்த்ததில்லை ஃப்ரெண்ட்ஸ். நானே இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன் இந்த மேரேஜ் ஃபோட்டோஸ். இதுதான் எங்கள் அத்தை, இதுதான் எங்கள் மாமா. இப்போ எங்கள் மாமா இல்லை, நான் குழந்தையா இருக்கும்போதே இறந்துட்டாங்க. இது பாருங்க, இதுதான் எங்கள் அம்மா. எங்கள் அம்மா பாருங்க இந்த ஓரத்தில் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ எங்கள் அம்மாவை பார்க்குறக்கு எனக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, ஒரு மூக்குத்தி, எங்கள் அப்பா பெரிய மூக்குத்தி போட்டுட்டு பெரிய தோடு போட்டுட்டு எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. எங்கள் அப்பா பாருங்க இந்த பக்கம் நிற்கிறாங்க. கரெக்டாக எங்கள் மாமனார் கல்யாணத்தப்போ எங்கள் அம்மா அப்பா கல்யாணம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக எங்கள் அம்மாவோட சீர் முடிஞ்சு ஒரு 1 இயர்லேயே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் அம்மாக்கான டேட்லாம் அவ்வளோக்கா தெரியல.
அதனால எங்களுக்கு கல்யாண டேட்டும் தெரியாது, எங்கள் அம்மாவோட பர்த் டேட்டும் தெரியாது. எங்கள் அவ்வாவை கேட்டால் இத்தனை சேர்த்து வச்ச எங்கள் அவ்வாவுக்கு டேட் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, இது எங்கள் அப்பா. இந்த ஃபோட்டோ பாருங்க, இதுதான் எங்கள் அப்பா, இது எங்கள் மாமனார். 2 பேர் நிற்கிறாங்க. எங்கள் அப்பாவை அப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எல்லாரும் பாருங்க ஒல்லி குச்சியாட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காங்க. இந்த ஃபோட்டோவிலே பாருங்க எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே சொந்தக்காரங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க தம்பி. இப்போல்லாம் இவங்களுக்குலாம் ஏஜ் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம், வித்தியாசமே தெரியாது இப்போ பார்க்குறக்கு இவங்கள. இது பாருங்க எங்கள் மாமியாரோட சீர் ஃபோட்டோ வச்சுருக்காங்க எங்கள் அவ்வா. எங்கள் மாமியார் வந்து எங்கள் அவ்வாவுக்கு தம்பி பொண்ணு தான். எல்லாமே தம்பி ஃபஸ்ட்டு தம்பியோட பொண்ணு தான் வந்து எங்கள் அத்தை. அவங்களோட சீர் ஃபோட்டோ இது. இதுவும் பாருங்க கல்யாண ஃபோட்டோ தான். இதில் இருக்கவங்களாம் இப்போ நல்ல இவங்களாம் அப்படின்னு அடையாளமே தெரியாத அளவுக்கு இருக்காங்க. இது வந்து இதுவும் எல்லாருமே எங்கள் ரிலேட்டிவ்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்கவங்களாம் ஒவ்வொருத்தராக சொல்லிக்கிட்டே இருந்தால் டைம் போய்கிட்டே இருக்குன்னே சொல்லலாம். இதுவும் பாருங்கள், இது ஒரு ஃபோட்டோ. இது எங்கள் மாமியாரோட சீர் ஃபோட்டோவில் எடுத்துட்டது. இதுதான் அவ ஃபோட்டோவில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அப்பா தெரியுறாரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா எப்படி இருக்காருன்னு பாருங்க. இங்கே இருக்காங்க பாருங்க எங்கள் அப்பா, தெரியுதா? இங்க இருக்காரு பாருங்க எங்க அப்பா. எங்க அம்மா பாருங்க இங்க இருக்காங்க. அப்போலாம் மேரேஜ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. பாருங்க, இதுதான் எங்க அப்பா, இது எங்க அம்மா, இது எங்க மாமியார். எங்க அவ்வா, இதுதான் எங்க தாத்தா. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், சத்யா யாருன்னு கேட்டீங்கன்னா எங்க மாமியாரோட அண்ணா பொண்ணு தான் ஃப்ரெண்ட்ஸ் சத்யா. நான் எப்படி வந்து எங்க மாமனார் வந்து அவங்க தங்கச்சி பொண்ணை வந்து ஃபர்ஸ்ட் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்களோ அதே மாதிரி தான் எங்க மாமியாரோட அண்ணன் பொண்ணை தான் செகண்ட் பையன், அதாவது எங்க ராஜா மாமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இது பாருங்க அவ்வாவோட ஒரு ஃபோட்டோ இருக்கு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்க அவ்வா. இன்னொரு ஃபோட்டோ இங்கே இருக்கு பாருங்க. இது வந்து எங்கள் அம்மா அப்பாவோட வளகாப் ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவில் பாருங்கள் கிளியராக எங்கள் அத்தை மாமா அம்மா அப்பா எல்லாம் நிற்கிறாங்க. வளகாப் ஃபோட்டோ அப்போல்லாம் எங்கள் வீட்டுக்கார் பிறந்துட்டாருன்னே சொல்லலாம். ஏன்னா நான் வந்து 10 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் ஆகி 10 வருஷம் கழிச்சு தான் பிறந்தேன்னு சொல்லுவாங்க. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என் ஹஸ்பண்டு, எங்கள் ஹஸ்பண்டோட தம்பி, அப்புறம் எங்கள் நாத்தனார் எல்லாருமே பிறந்துட்டாங்க. சத்யாவுமே பிறந்துட்டான்னு தான் சொல்லணும். சத்யாவே என்னை விட 1 வருஷம் மூத்தவ ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கேட்டுக்கோங்க, என்னை விட 1 வருஷம் மூத்தவ. அவ என்னையோட 1 வருஷம் இளையவ ஃப்ரெண்ட்ஸ். 1 வருஷத்துல 2 இவ்வளோதான் எங்கள் அவ்வாவோட பேக்கில் இருந்த திங்ஸு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பாய், லவ் யூ ஆல்.